இந்த பையனுக்கு அவங்க அம்மா எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையனோட அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாரு. அப்படியே அந்த பையனை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து வேலைக்கு போறதுக்காக ஒரு வேன்ல வச்சு விடுறாரு. இவர் மட்டும் தான் இப்படின்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பசங்களை சின்ன வயசுன்னு கூட பார்க்காம வேலைக்கு அனுப்புறாங்க. இந்த வேன்கார அந்த பசங்களை டவுனுக்கு கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு இடத்துல பிச்சை எடுக்க சொல்றான். இந்த பையன் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் அந்த பையனோட அப்பா அந்த வேன்காரங்கிட்ட போய் அந்த பையனோட சம்பளத்தை வாங்கிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அது மட்டும் இல்லாம ஒய்ஃபை போட்டு அடிச்சு அவன் பையன் கிட்ட உனிமேல் நீ வேலைக்கு போகணும்னு சொல்ல அந்த பையனுமே சரின்னு சொல்றான். இப்ப இந்த பையனுமே டெய்லி அதே வேலைக்கு போக அந்த பையனோட அப்பாவும் அந்த காசை வாங்கி ஃபுல்லா குடிக்கிறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பையனோட அம்மா இறந்துருப்பாங்க. அந்த பையனுமே எங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எழுப்பவும் எங்க அப்பாவும் உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுகிறாரு. அடுத்த அந்த பையன் கிட்ட உன்னை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு சொல்லி அழுக அந்த பையனும் எங்க அப்பா கண்ணை தொடச்சு விட்டு நான் உனிமேல் வேலைக்கு போறப்பான்னு சொல்றான். அப்படியே அந்த பையனுமே வளர்ந்து பெரிய ஆளாக கடைசியில பிட் பாக்கெட் அடிக்கிற அளவுக்கு வந்துடுறான். சோ அப்பன்னு பார்த்து ஒரு நாள் அந்த பையனோட அப்பா குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறாரு. இந்த பையனுமே போய் அதை தடுத்து விட அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பையனோட அம்மா தானாவே இறந்திருக்க மாட்டாங்க. அந்த பையனோட அப்பா தான் அவரோட கையாலேயே கொலை பண்ணிருப்பாரு. எல்லாத்தையுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரு மறைஞ்சிருந்து பார்த்திருப்பாரு. இது தெரிஞ்சது அந்த பையனுமே கோவப்பட்டு அவங்க அப்பாவை பயங்கரமா அடிச்சு கொல்லாண்டு போறான். ஆனா மனசு கேட்காம விட்டுறான்.